மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது பார்வையிட வராத முதலமைச்சர் ஜெயலலிதா ஓட்டு கேட்க வருவது மனசாட்சியற்ற செயல் என அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என திமுக தலைவர் கருணாநிதி நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வளர்ச்சிக்காக 26 ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டுள்ளதாக கூறிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என இளைஞர்கள் முடிவெடுத்து விட்டதாக கூறினார். இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் 1,01,000 கோடி, இன்னைக்கு 2,47,000 கோடி கடன். 5 வருஷத்துல கடன் இவ்வளவு. இது ஒரு புரட்சியா? இது என்ன செஞ்சாங்க இவங்க? 2,47,000 கோடி கடன். அதுல ஏதாவது உங்களுக்கு திட்டம் வந்ததா? உங்களுக்கு வளர்ச்சி வந்திருக்குதா? ஏதாவது ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க? பிரிட்ஜ், ரோடு, ஆஸ்பத்திரி எதுவுமே நடக்கலையே. முதல்ல கலைஞர் மது ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு முன்பு தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். மதுவை திணித்ததற்காக மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் தான் மது ஒழிப்பை பத்தி பேசணும்.